தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அமெரிக்காவோட F-35 இருக்குல்ல, இதில் ஒரு விமானத்தை வீழ்த்தினாலே பெரிய விஷயம். ஆனால் ஈரான் இப்போ என்ன நம்ம கிளைம் பண்ணி வச்சிருக்கு, அதை நான் சொன்ன எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல மக்களே. இதை பற்றி பார்க்க போகிறோம். சவுதி அரேபியா உஷாராயிட்டாங்க. ஆஹா, இப்படியே விட்டோம்னாக்கா நாளை பின்ன ஈரானை புழக்காமல் நம்மளே புழக்க வந்துருவாங்க, நம்ம இப்பயே ஒரு கூட்டமைப்புமே உருவாக்கி வச்சிருவோன்னு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் பேஸ் பண்ணி ஒரு அமைப்பை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். சமீபத்தில் அமெரிக்க படைக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அடின்னு பார்த்தீங்கன்னா IRGC அடிச்ச அடி தான். ஜோர்டனில் விழுந்துச்சு. இந்த ஜோர்டன் அடிக்கு அப்புறம் IRGC இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஏங்க நாங்கள் அங்கே அடிச்சோன்னு தெரியும் உங்களுக்கு, ஆனால் எந்த அளவுக்கு அடிச்சிருக்கோன்னு தெரியுமா, கிட்டத்தட்ட 3 F-35 ஜெட்ஸை காலி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அந்த ஜெட்ஸ் தான் எங்களோட பிரைமரி டார்கெட்ஸு. அது எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சது, பார்க் பண்ணியிருக்க இடம் கரெக்டாக அங்கேயே நாங்கள் மிசைலை விட்டோம், அடிச்சது, கதையை முடிச்சிட்டோம். 3 F-35 காலின்னு IRGC சொல்லுது. அது மட்டும் இல்லை, அங்கே பார்க் பண்ணி வைக்கப்பட்டிருந்தால் இன்னும் சில ஜெட்ஸையும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டோங்க. அந்த டேமேஜெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு சில நாட்கள் எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுதா மக்களே இது. இதில் இன்னும் வர ஸ்டேட்மெண்ட்டை வலுவாக்க ஒரு விஷயத்த IRGC சொல்லிச்சு. அங்கே நாங்கள் அடிக்கும் போது டெக்னிக்கல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் சில பேர் இருந்திருக்காங்க, அவங்களையும் கொண்டுட்டோம். எங்கள் நாட்டில் அவ்வளோ சிவிலியன்ஸை கொள்றீங்களே, பதிலுக்கு நாங்கள் இதை பண்ணியிருக்கோன்னு இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் என்ன பதில் கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். விளக்கம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் நினைக்கிற விளக்கம் தான் மக்களே. நோ, ஈரான் சொல்கிறத நம்பாதீங்க, அவங்க பொய் சொல்கிறாங்க. எந்த ஒரு மிசைலும் ட்ரோனும் எங்களோட ஜோர்டன் பேஸை ஹிட் பண்ணலை, நாங்கள் எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா மக்களே? ஓகே ரைட்டு. பிகாஸ் IRGCயை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் மிசைல்ஸையும் பயன்படுத்துகிறாங்க, ட்ரோன்ஸையும் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இதில் எது கரெக்டாக வருதுன்ற விஷயத்தை தெரிஞ்சு ஏர் டிஃபென்ஸ் மூலமாக ஆட்சி காலி பண்ணுறதுலாம் ஓரளவுக்கு எண்ணிக்கையில் சாத்தியம். ஆனால் ஒரேடி ஆட்சி காலி பண்ண முடியுமா? ரைட்டு. ஈரான் பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கரான கேலிபாஃப் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, குவாஷம் ஐலாண்டில் இப்போ அமெரிக்கா அடிச்சிருக்கீங்களே, எங்களோட குவாஷம் ஐலாண்டில் இதில் சில பேர் உயிரிழந்திருக்காங்க. அது காரணம் நீங்கள் தான், சோல்ஜர்ஸ் கிடையாது, அப்பாவி பொதுமக்கள். ஒரு குழந்தை உங்களால் உயிரிழந்திருக்குன்னு இந்த மினாப் ஸ்கூல் மாதிரி இன்னொரு விஷயத்தை இங்கே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாப்புல. மினாப் ஸ்கூல் அட்டாக்ல 170 பேரை கொன்னீங்க. இதுக்கப்புறம் சமீபத்தில் லேமட் அட்டாக்ல 24 பேரை கொன்னீங்க. இப்போ இந்த வரிசையில் குவாஷம்லேயும் பொதுமக்கள் மேலே கை வச்சிருக்கீங்க. அமெரிக்கா அப்பாவிகளோட ரத்தத்தில் குளிர்காய விரும்புதா? அவங்களோட ரத்தம் இந்த போர்க்களத்தில் சிந்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்புறத்துக்கு சும்மா பொதுமக்களே டார்கெட் பண்ணுறீங்கன்னு அவர் ஒரு விஷயத்தை இங்கே கேள்வி எழுப்பியிருக்காப்புல. அண்ட் இது எல்லாத்துக்குமான உரிய விலையை நீங்கள் கூடிய சீக்கிரம் கொடுக்க வேண்டியது இருக்கணும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஈரான் இதுக்கப்புறமா அமெரிக்க படைகள் சார்ந்து பெருசாக அட்டாக் பண்ண போகிறாங்க. அதுக்கான சமிங்கை தான் அவர் இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுருக்காப்புல. ஈராக்கு சமீபத்தில் இந்த கலையபுரத்தில் பெரிய அடியை வாங்கியிருக்காங்க பாருங்க. அமெரிக்க சவுதி கூட்டுப்படம் ஈராக்கில் இறங்கி சம்மடி அடிச்சிருக்காங்களே. ஈராக் இப்போ என்ன சொல்லுது, ஏங்க எங்களுக்கு அவங்க இன்ஃபார்மே பண்ணலைங்க, ஒரு வார்த்தை இது போல் ஈராக்கில் இறங்கி நாங்கள் அடிக்க போகிறோன்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஓகேலன்ற மாதிரி தான் சொல்லி பேசியிருக்கலாம். ஆனால் ப்ரியராக அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனும் கூட எங்களுக்கு கொடுக்கல. இன்ஃபேக்ட் இந்த அட்டாக் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா, நாங்கள் அடிச்சிட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சுன்னு ஈராக் அரசு சொல்லுது இந்த விஷயத்த. எங்களோட PM சவுதிக்கு போகிறதா இருந்துச்சு, பிரதமர் அவர்கள். ஆனால் அவர் இப்போ இந்த பயணத்தை தவிர்த்துட்டாருங்க. இப்போதைய சூழலில் சவுதிக்கு அவர் போக விரும்புகிறேன்னு ஈராக் அரசு இப்போ சொல்லியிருக்கு. ஸோ ஈராக் வேர்சஸ் சவுதின்ற மாதிரி ஒரு நிலையும் இப்போ எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது போல் கான்ஃப்ளிக்டான ஜோன் 2 நாடுகளுக்கு இடையில வருது அப்படின்னா அங்கே எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமல் அமெரிக்கா பேர் வந்துடுது பார்த்தீங்களா. அவங்க இல்லாமல் எந்த போரும் இல்லை, அவங்க இல்லாமல் போர் ஆரம்பமும் இல்லைன்ற மாதிரி தான் விட்னஸ் பண்ண முடியுது. இந்த எஜிப்தில் ட்ரோன்ஸ் மூலமாக சில கப்பல்கள் டேமேஜ் பண்ணப்பட்டுச்சு. முந்தைய வீடியோவில் அதை பற்றி பேசியிருந்தோமா. இந்த அட்டாக் யார் பண்ணாங்கன்னு, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா யாருமே கிளைம் பண்ணவே இல்லை. இந்த செகண்ட் வரைக்கும் யாரை கிளைம் பண்ணல, எஜிப்தில் யார் அடித்தாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதை பற்றி ஹூதிஸ் மேலே சின்ன டவுட்டு போச்சு. ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க, இல்லை நாங்கள் எஜிப்தில் கை வைக்கலைங்க, எங்கள் ட்ரோன்ஸ் கிடையாது அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் சவுதியும் கண்டனத்தை பதிவு பண்ணிட்டாங்க. எப்படி எஜிப்தை நீங்கள் தொடலாம், ரொம்ப தப்புன்ற அவங்க ஒரு பக்கம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்குல்ல, இவங்க என்ன தெரியுமா செய்தியை போட்டாங்க,
எஜிப்தில் இந்த அளவுக்கு ட்ரோன்ஸை லான்ச் பண்ணி அடித்த ஒரே ஒரு நாடு ஈரான் மட்டும்தான். அந்த தாக்குதல் பின்னாடி ஈரான் தான் இருக்காங்கன்னு வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் நியூஸை போட்டு விட்டாங்க. இந்த செய்தியை பார்த்து யார் அரண்டாங்களோ இல்லையோ, எஜிப்து கவர்மெண்ட்டாக அரண்டுருச்சு. ஏன்னா ஏற்கனவே கல்ஃப் முழுக்க ஈரான் என்னென்ன அடி அடிச்சிட்டு இருக்கான்னு எஜிப்தன் தூரம் வந்து பார்த்துட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கு பயம் வரதா பின்ன. எஜிப்த் அரசு உடனடியாக இந்த வால் ஸ்ட்ரீட் ஜர்னலோட ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை மறுத்துட்டாங்க. சேச்சா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஈரான்லாம் எங்களை அடிக்கலை அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் ஈரான் கிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட் வருது. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கல அப்பாஸ், அவர் என்ன நம்ம ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, எஜிப்த் எங்களோட ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்பு நாடு, எங்களோட மிக முக்கியமான கூட்டாளி, பார்ட்னரு. எகிப்தோட செக்யூரிட்டி இருக்குல்ல, இது எங்களுக்கு அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் நாட்டோட பாதுகாப்பை நாங்கள் எவ்வளோ சீரியஸாக பார்ப்போமோ அதே அளவுக்கு தான் எஜிப்தோட பாதுகாப்பை நாங்கள் பார்ப்போன்னு அப்பா சொல்லியிருக்காப்புல. அண்ட் இதை பற்றி கண்டிப்பாக ஒரு டீப்பான இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். பண்ணி முடித்த பிற்பாடு இது ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்கிறாப்புல. எந்த நாட்டை மனசில் வச்சு சொல்கிறாரு தெரியுதா? இஸ்ரேலை. அதாவது ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா நினைப்பாங்க, ஈரானுக்கு எதிராக ஒரு நாட்டை திருப்பி விடணும் அப்படின்னா அங்கே இஸ்ரேல் ஒரு வேலையை பார்த்து விட்ருவோம், அவங்களே அட்டாக் பண்ணிட்டு அது யாருக்கும் தெரியாத மாரி பண்ணா மாரி அவங்க காமிச்சிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட அந்த அடிவாங்கின நாடு இன்னொரு நாட்டை போய் அடிக்கும். இது போல் 3 சிட்டு வேலையை இஸ்ரேல் பயங்கரமாக பார்க்கும். ஸோ ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பண்ணாதான் அந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும்னு அப்பாஸ் அவர்கள் ஹிண்ட்டை கொடுத்துருக்காப்புல. அதில் ஒரு இஸ்ரேல்ன்ற பேரை பயன்படுத்தாததுனால இஸ்ரேல் சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுக்கப்புறம் வராது. ஓகே, ரைட்டு. மேரிடைம் மிலிட்டரி கோயலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்பகுதிகளில் பாதுகாப்பாக எந்த ஒரு நாட்டுக்கும் பதில் சொல்லாமல் சுதந்திரமாக போயிட்டு வர்றது சார்ந்த இந்த நேவிகேஷன் ஃப்ரீடம் இருக்குல்ல, இதை சேஃப்கார்ட் பண்ணுவதற்கான ஒரு பெரிய கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. யார் யார்? சவுதி சொல்லி ஒரு 13 நாடுகள் அந்த கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்கு. த பேபல் மாந்தப் ஸ்ட்ரைட் இருக்குல்ல, இதுவாக இருக்கட்டும், ரெட்சியாக இருக்கட்டும், கல்ஃப் ஆஃப் ஏடனாக இருக்கட்டும், இங்கெல்லாம் கப்பல்கள் எந்த ஒரு தாக்கத்துக்கும் உள்ளாகாமல் பயணிக்கணும். இந்த ஒரு நோக்கத்தை மனசில் வச்சு தான் இந்த அமைப்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நேட்டோ மாரி இருக்குல்ல. ஓகே, இந்த 14 நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், பாகிஸ்தான், டர்க்கி, ஈஜிப்த், ஜோர்டன், எமான், பங்களாதேஷ், நைஜீரியா, சூடன், ஜிபூட்டி அண்ட் சொமாலியா. ஆக்சுவலாக இந்த அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, இதை சவுதி அரேபியாவில் அவங்க நிர்மாணிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அமைப்பு ஃபுல்லாக லீட் பண்ணி கொண்டு போகிறது வேறு எந்த நாடும் இல்லை, சவுதி அரேபியா தான். ஏன்னா சவுதிக்கு தெளிவாக தெரியுதுங்க, ஹார்மோஸில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை நாளைக்கு இந்த பேபல் மாந்தப் ஸ்ட்ரைட் இருக்குல்ல, இங்கே இன்னும் பெருசாக வெடிக்கணும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ இந்த அளவு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க. நாளைக்கு எங்களை தொடுங்க, எத்தனை பேர் சேர்ந்து அடிக்க வராங்க பாருங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த பேபல் மாந்தப் ஸ்ட்ரைட் அப்படின்றது சவுதி ஏற்கனவே கிட்டத்தட்ட இழந்துட்டாங்க ஹூதிஸ் கிட்ட. ஹூதிஸ் தான் அங்கே ஃபுல்லாக டாமினண்ட்டாக இருக்காங்க. இப்போவே எப்படி சவுதியால் இதை மீட்க முடியும்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது ஃபியூச்சரில் இன்னும் பெரிய இஷ்யூ வந்துச்சுனாக்கா சவுதி நிலைமை ரொம்ப பெரிதாகும். அடுத்த ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் கேட்க போகிறீங்க மக்களே. ஏன்னா ஹமாஸ் சார்ந்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. இது நடக்காதுன்னு பல பேர் சொன்னாங்க, ஆனால் அதை நடத்திட்டோன்ற மாதிரி ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்காப்புல. அதாவது காசா பீஸ் கமிட்டி இருக்குல்ல, இவங்க மூலமாக இந்த ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க அவங்களோட ஆயுதங்களை தூக்கி வீசுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு தகவல் இவர் கிடச்சிருக்காமா. ஸோ இந்த காசா பீஸ் கமிட்டி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கிறதா ட்ரம்ப் பாராட்டியிருக்காரு. ஏன்னா ஹமாஸ் ஆயுதங்களை தூக்கி வீசுகிறாங்க, அதை கைவிடுறாங்கன்னா மக்கள் அது பிரேக்கிங் நியூஸு. அப்பேற்பட்ட விஷயம் தான் ட்ரம்ப் இங்கே சொல்லியிருக்காப்புல. ஆக்சுவலாக இவங்க இந்த ஆயுதங்களை சரண்டர் பண்ண பிற்பாடு ஐடிஎஃப் அங்கேருந்து வெளியே வந்துடும், இதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ இஸ்ரேலிய படை வெளியேறணும் அப்படின்னா அங்கே ஹமாஸ் படை ஆயுதங்களை கீழே போடணும்னு சொன்னாங்களே, அது நடக்கும் போல இருக்குது. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸஸ் அண்ட் நியூ பாலஸ்தீனியன் போலீஸ் இவங்க தான் இனிமேல் காசாவை செக்யூர் பண்ண போகிறாங்க. காசாவோட பாதுகாப்புக்கு இந்த 2 தரப்பு தான் இனிமேல் பொறுப்புன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல. ஆனால் இன்னொரு குழப்பம் நீடிக்குது மக்களே. அது என்ன தெரியுமா? யார் காசாவை ரன் பண்ண போகிறான்? இதில் இப்போ இருக்க கிளாரிட்டியாக யாருமே சொல்ல முடியல. ஏன்னா இத்தனை தரப்பு இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து ரன் பண்ண போகிறாங்களா காசாவை, இல்லை இதுலேருந்து 1-2 தரப்புகளா? உதாரணத்துக்கு காசா போர்ட் ஆஃப் பீஸ்னு ஒன்று இருக்கா, இவங்க ரன் பண்ணுவாங்களா? ஃபவுண்டிங் எக்ஸிக்யூட்டிவ் போர்டு இருக்குல்ல, இவங்க ரன் பண்ண போகிறாங்களா? காசா எக்ஸிக்யூட்டிவ் போர்டு இருக்குல்ல, இவங்களா? நேஷ்னல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா இருக்காங்களே, இவங்களா? இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் இருக்கிற இவங்களா? இல்லை அட்லீஸ்ட் நியூ காசா போலீஸ் ஃபோர்ஸ் இருக்காங்களா, இவங்களா? ஸோ இவங்களை யார் நிர்வகிக்க போகிறாங்கன்னு இது வரைக்கும் கிளியராக தெரியவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ஹமாஸ் ஆயுதங்களை தூக்கி வீச ஒத்துக்கிட்டாங்கன்னு இப்போ செய்தியை ட்ரம்ப் உலக மக்களுக்கு அறிவிச்சிருக்காப்புல. ஓகே, ட்ரம்ப் அவர்களோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, இது மற்றவங்களுக்கு வேணா ஓகே ரைட்டு நல்ல விஷயன்ற மாதிரி தெரியலாம். ஆனால் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு இது நல்ல செய்தியாக என்ன? அவர் சத்தியமாக இந்த ஒரு முடிவு எதிர்பார்த்துருக்க மாட்டாருங்க. மேபி இதை பற்றி பேசுறதுக்கு கூட ட்ரம்ப் அவர்கள் நெத்தன்யாகு அமெரிக்கா கழிச்சு அந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் பல விஷயங்கள் பேசியிருக்கலாம் போல இருக்குது. எப்படியும் கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக. ஆக்சுவலாக நெத்தன்யாகு நினச்சது காசாவில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இல்லாமல் விட்டு கொடுக்கக்கூடாது.
ஏன்னா அந்த பகுதியை விட்டு கொடுத்தா நாளைக்கு திரும்பவும் இஸ்ரேலிய மக்கள், நம்ம மக்கள் மேலே அந்த காசால இருக்கவங்க அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பகுதி வரைக்கும் நம்ம பிடிச்சி நாமளே ஃபுல்லாக நிர்வகிப்போன்னு நெத்தன்யாகு நினச்சிட்டு இருந்தாப்புல. இப்போ அதில் ட்ரம்ப் மண்ணை கொட்டாரா? ட்ரம்ப் சூப்பர் ப்ரோ, நல்ல மனுஷனாக இருக்கார் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னொரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்துட்றேன். ட்ரம்ப் அவர்கள் பிளானு காசால பெரிய ரெசார்ட் ஒன்று கொண்டு வந்து அதை வேறு மாதிரி இடமா மாற்றோன்றது அவரோட பிளானாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ புரியுதா எண்ணங்கள்? ஓகே ரைட்டு. ஆக்சுவலாக இதுக்கு மத்தியில் இஸ்ரேல் பணத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லெபனனில் ஹெஸ்போலாவோட டனல்ஸ் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அழிச்சிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 700 டன்ஸ் வரைக்கும் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி தான் அந்த டனல்ஸை அழிச்சிருக்காங்களாமா. இது வெளியே இருக்க தகவல் இல்லைங்க, இஸ்ரேலே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்க விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நம்ம நடந்துட்டுருக்கு, ரஷ்யாவோட ஏர் ஸ்பேஸ் வயலேஷன்ஸ் அதிகரிச்சிட்ருக்கு போலந்தில். ஒரு பக்கம் இந்த மத்திய கிழக்கு கான்ஃப்ளிக்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ரஷ்யா மூலமான கான்ஃப்ளிக்ட்ன்றதும் பெருசாக தான் போயிட்டுருக்கு, ஒன்றுக்கு ஒன்று சளைக்காம தான். இப்போ போலந்தோட வான்பரப்பை ரஷ்யாவோட க்ரூஸ் மிசைல் பிரீச் பண்ணியிருக்குங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2022 இதே மாதிரி ரஷ்யாவோட க்ரூஸ் மிசைல் போலந்து வான்பரப்பில் பிரீச் பண்ணிச்சு. 2023 இதே நடந்துச்சு. 2025 க்ரூஸ் மிசைல் கிடையாது, ரஷ்யாவோட ட்ரோனு இது போலந்து வான்பரப்பில் பிரீச் பண்ணியிருந்துச்சு. நேட்டோன்னு ஒன்று இருக்குது, தெரியுமா மக்களே? இருக்குது அப்படின்னு ஒன்று. ஆக்சுவலாக அவங்க இது வரைக்கும் ரிட்டாலியேஷனாக ரஷ்யா வேற கொடுக்கறதுக்கு தைரியமே வரல. 2022 சரி, 2026 இப்படியும் சரி, நேட்டோ ரஷ்யாவை முழுமையாக எதிர்க்கிறதுக்கு இன்னும் தயாராகலை. ஆனால் இது இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இன்னும் சில மாதங்களையோ சில வாரங்களையோ கூட ரஷ்யா வெர்சஸ் நேட்டோன்னு ஒரு இஷ்யூ பெருசாக வெடித்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அண்ட் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், கரண்ட் கல்ஃப் எஸ்கலேஷன் இருக்குல்ல, அதான் இப்போ இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டம்னு பெருசாக வச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது அர்த்தமற்ற ஒன்றுங்க, பாயிண்ட்லெஸ் ஒன்று. பட் எதுக்கு இது வெடிக்குதுன்றது ட்ரம்ப்புக்கும் தெரியாது, ஐஆர்ஜிசிக்கும் தெரியாது. இதான் இதில் இருக்க கொடுமையை. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.